என்னன்னே தெரியலங்க, இந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் பிரியாணிக்கு தாளிச்சான்னு ஒன்று ஊற்றுவாங்க பாருங்கள், அதை பிரியாணி கூட வச்சு சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு வாங்க செஃப்பை பிடிச்சி வச்சு கேட்டுடலாம். வாங்க இப்போ நம்ம தால்ச்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது தால்ச்சாக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு 1 டம்ளர் எடுத்து அலசிட்டு அதையும் சேர்த்து அது கூட மட்டன் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 கைப்பிடி வெங்காயம் இதெல்லாம் வர வரைக்கும் வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், வாசம் நல்லா வரும். இப்போ இது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போனோன்னே 2 கைப்பிடி தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இது வதங்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், நம்ம வீட்டில் எப்போவும் அரைப்போம் இல்லையா, அந்த மல்லித்தூளில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. வதக்கும் போது இப்போது காய்கறிகளை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் காய்கறிகளை வெட்டி வச்சுக்கோங்க. இதில் கத்திரிக்காய் ரொம்ப முக்கியம். கத்திரிக்காய் இருந்தால் தான் தால்ச்சாக்கு டேஸ்ட்டே வரும். இப்போது இந்த காய்கறிகளை வதக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா வெந்து நமக்கு கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல மட்டனும் பருப்பும் சேர்த்து அந்த கலவைகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம். ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இதில் மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மாங்காய் ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதனால தான் லாஸ்ட்டாக போடுறோம். மாங்காய் துண்டுகளை சேர்த்து ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு கமகமன்னு தால்ச்சா ரெடி. பிரியாணி கூட தாளிச்ச சோறு கூட, நெய் சாதம், இந்த மாதிரி இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற ரெசிபியை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.